ஒரு பெண் அழகா இருந்தா ரொம்ப பியூட்டிஃபுல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுவே ஒரு ஆண் அழகா இருந்தா ரொம்ப ஹேண்ட்ஸம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹேண்ட்ஸம்க்கு உண்மையான அர்த்தம்னா அது நம்மளுடைய சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார் அவர்கள் தான். ஸோ சரத்குமார் சார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். சார் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும் சார். கேட்கலாமா? கேட்கலாம் தானே சார்? நீங்க சாக்லேட் பாயா ரகுடு பாயா? சாக்லேட் பாயா ரகுடு பாயா? ரகுடாக தெரிகின்ற சாக்லேட் பாய். தமிழ் குடிமகன் இருக்கிற எல்லாருமே தமிழ் குடிமகன் தான். 2019 வந்த குடிமகன் வேறு, இது தமிழ் குடிமகன் வேறு இல்லையா? அது குடிமகன் என்றாலே நம்ம சென்னையில் யாரோ பேசும்போது சொன்னாங்க, சென்னையில் வந்து வேறு அப்படின்னாங்க. ரைட்டர் சொன்னாங்கன்னு இங்கே இருக்க குடிமகன்னா அது டாஸ்மாக் கடையை சேர்ந்தவனாக இருப்பான். இந்த தமிழ் குடிமகன் இங்கே மேடையில் வருகை தந்து இங்கே வந்திருக்க அனைத்து திரையுலக கலைஞர்களுக்கும், அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், வருகின்ற ஊடக நண்பர்களுக்கும், சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் இதற்கு நண்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வந்து இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இறுதியாக எல்லாத்தையும் முடித்த பிறகு எல்லாரும் பேச்சை கேட்ட பிறகு பேசிவிட்டு செல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் சில நிர்பந்தங்கள் நான் சேரண்ட சொல்லிட்டேன். இன்றைக்கி 3 மணிக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு, அதுவும் என்னுடைய திரைப்படம் 1ஆம் தேதி அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது பரம்பொருள். அதுக்கான ப்ரெஸ் மீட் இருக்குது. அதுக்கும் இங்கே இருக்கிற அன்பு சகோதரர் நிக்கில் அவர்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது இல்லாமல் வெளிநாட்டு படப்பிடிப்பு 9 மணிக்கு வெளிநாடு செல்ல இருக்கின்றேன். ஆனால் சேரனிடம் வந்து கேட்டுக்கொண்டேன், நான் பேசி முடிச்சுட்டு போகிறேன், தயவு செய்து என்றும் இல்லாதது போல் இன்று நான் செல்ல வேண்டிய ஒரு சூழல் என்று சொல்லிவிட்டேன். இந்த படத்துக்கும் எனக்கு என்ன சம்மந்தம்னா நிறைய சம்மந்தம். என்னென்ன என் அன்பு சகோதரர் நடித்த படம் முதல்ல சேரன். A technician whom I really respect a lot in this industry. எனக்கும் சேரனும் பல உறவுகள். கண்ணாடி வந்து கூலிங் கிளாஸ் வந்து சேரன் மாதிரி நான் போட்டு வரமாட்டேன். நல்லா இருக்குன்னு சொன்னால் காட்டி கொடுக்க வேண்டிய சூழல் அவருக்கு தெரியும், காட்டி கொடுத்துருவேன். இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒரு ஜான் பால் கால்த்தியன் ஒரு கண்ணாடி குடிக்கிறார். அதனால் கண்ணாடி போடாமல் வரமாட்டேன்னு நினைக்காதீங்க. இது வந்து கர்ணன் பரம்பரை சார்ந்தவன். நான் பெருமையாக சொல்லிக்குவேன். என்ன வேணால் கேளுங்க, இருந்தால் கொடுப்பேன், இல்லை பக்கத்தில் 2 வாங்கி பிடிங்கி கொடுத்துருவேன். இந்த தமிழ் குடிமகனை பற்றி பேசணும்னா இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா, சேரன் இதை பற்றி விவரமாக எடுத்துரைத்து விட்டார். இசைக்கு கார்வண்ணன் என்ன மாதிரி படம் எடுத்திருக்காங்க, இந்த படம் என்ன சொல்ல போகுது, சமத்துவ விரும்பியா நான் இதற்கு எதற்காக வர வேண்டும் என்பதுதான் சிறப்பாக எடுத்து சொன்னாங்க. இங்கே பேசும்போது ஒரு கருத்தை மட்டும், ஏன்னா நான் ரொம்ப பேசணும் இந்த டாப்பிக்கில், ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருந்தேன், நான் நேரம் இல்லாதனால இங்கே சொல்லும் போது சொன்னாங்க, வேளாண் சொன்னாங்க, அருமையாக சொன்னாங்க, அரசியல் ஜாதியை உருவாக்கி விட்டதுன்னு சொன்னாங்க. முழுமையும் உண்மையாக தான் உண்மை. தாயின் வயிற்றில் கருவிட்டிருக்கும் போது எந்த ஜாதியில் பிறக்கப் போகிறாய், எந்த மதத்தில் பிறக்கப் போகிறாய், எந்த மொழி பேசுகிறவனாய் பிறக்கப் போகிறாய் என்று தெரிந்துவிட்டு நீ பிறந்து விடுகிறாய். அது பிறகு என்ன நடக்குது, பள்ளி பருவத்துக்கு தெரியாது, மச்சான் அந்த பால் எனக்கு தட்டு நான் கோல் அடிக்கிறேன்னு சொல்லுவான். கல்லூரி நாட்களே தெரியாது, மச்சான் படம் வந்துருக்கு முதல் நாளே போய் பார்க்கலாமா சொல்லுவான். பாலாய் போன இந்த அரசியலுக்கு வந்த பிறகு ஜாதி வந்து விட எனக்கு வந்து விட்டது. எனக்கு வந்து நான் ஜாதி எந்த ஜாதின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்து மனித ஜாதி தான். என்னை வந்து எந்த ஜாதி எங்கள் அப்பா சொல்லாது வந்து அரசியல் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ஒரு முத்திரை குத்தி 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 ஒரு விழாவுக்கு போயிருந்தான். என் நண்பன் ஒருத்தன் கூடயே இருக்கான், 40 ஆண்டு கால நட்பு. அவன் என்ன நான் சார்ந்த அந்த ஜாதியை சேர்ந்தவன் அல்ல. ஒரு முக்கியஸ்தர் திருமணத்துக்கு போகும்போது, தம்பி நீங்கள் வந்துருக்கீங்க திருநெல்வேலி பக்கமாக உங்களுக்கு? இல்லைங்க எனக்கு வந்து செங்கல்பட்டு பக்கம். அப்படியே நம்மளா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அவர் கூட? நினச்சி பாருங்க எப்படி ஒரு வேதனையான ஒரு கருத்து. இதெல்லாம் நான் சகிச்சுட்டு இருந்தேன். நான் முதல்ல எடுத்தோன்னு கேட்பான், என் ஜாதி பேரை சொல்லி இந்த கட்சி உங்கள் கட்சியில் இவ்வளோ எல்லாமே இவ்வளோ தான். என் கூட அன்பு முன்னாள் இண்டஸ்ட்ரியல் இது செக்ரட்டரியாக இருந்தார் செல்வராஜ் அவர்கள். அவங்க வந்து என் கூட இருந்தாங்க. என் கூட இருக்க எல்லாருமே சுந்தரேசன் எல்லாருமே என்னுடைய ஜாதிக்கு உட்பட்டவர்கள் இல்லை, எல்லாம் பொறுப்பில் இருக்கிறவங்களாம். ஆனால் எனக்கு முத்திரை வந்து ஜாதியின் முத்திரை தான். நீங்கள் சொன்னீங்களே ஒரு அரசியல் வர வேண்டும், ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசியல் வர வேண்டும் சொன்னால் நாம் முதல்ல மாறணும். நாகரிகத்தில் நடந்த சம்பவம் வந்து உண்மையிலே எப்படி வந்து எஸ்ஐக்கு அவர்களை பாதித்திருக்கும் என்று எனக்கு தெரிகிறது. சோஷியல் பேக்வர்ட்னஸ் சொல்கிறோம். கல்வி அறிவு இருக்கும், பிஹெச்டி படிச்சிருப்பான், ஆனால் அவன் எங்கே இருக்கான்னா இந்த மாதிரி நிலைமைக்கு தான் போகிறான். ஒரு சம்பவம் 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு படித்தேன். பிஹெச்டி படித்த ஒரு பேராசிரியர், அவர் கிராமத்துக்கு போகிறாரு. பக்கத்து வீடு வேறு ஜாதி, இவர் இருக்கிறது வேறு ஜாதி.
அங்கே ஒரு 10 வயது சிறுவன் அவர் வீட்டுக்கு வந்து அவங்க பக்கத்து வீட்டுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற தன் நண்பருடன் பழக போகிறார், விளையாட போகிறாரு. அவர் பரிசாக வாங்கிய பொருள் அங்கே இருக்குது. யாருக்கோ கொடுக்க வச்சிருந்த பொருளை வந்து பக்கத்தில் இருந்து வந்த பையன் தட்டி விடுறான். அந்த கோவத்தை பக்கத்தில் இருந்து அறுவார் எடுத்து கழுத்து வெட்டி போட்டார். பேராசிரியர் அந்த சம்பவத்தை செய்கிறாருன்னா சோஷியல் பேக்வர்ட்னஸ். அதில் வந்து மாறவே இல்லை. எப்போ மாறும்னா ஜாதி இல்லா அரசியல் வரும்போது மாறும். அது மாறுமா நல்ல தலைவர்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல திரைப்படங்கள், கருத்துக்களை தைரியமாக சொல்ல வேண்டியவர்கள். அதுக்கு இசைக்காரன் வாழ்த்துக்கள். இது கண்டிப்பாக வந்து சொல்ல வேண்டிய கருத்துக்கள். ஆனால் தங்கர் பிச்சர் சொன்ன மாதிரி ஒற்றுமையும் எப்படி வர வேண்டும். எந்த ஜாதியில் பிறந்தாலும் மண்ணில் தமிழாக இருக்கிறோம். நம் அனைவரும் ஒன்று. இங்கே இருக்கிற எல்லார் கையை கீறி பார்த்தாலும் சிவப்பு கலரில் ரத்தம் ஓடும். இறைவனின் படைப்பில் நாம் அனைவரும் ஒன்று என்ற தத்துவத்தை என்று நாம் உணர்கிறோமோ, என்று சமத்துவம் எண்ணத்திலும் செய்கையிலும் வருதோ, அன்றைக்கி தான் அந்த நாடு உருப்படும். இல்லாட்டி ஒன்றுமே வராது. சரத்குமாருக்கு வந்து பதில் கேள்வி கேட்கணும்னா கடைசி தான் எங்க அவர் தானே அப்படின்னு ஒன்று. அப்போ நான் வந்து என்னுடைய இன்டெலிஜென்ஸ், அறிவு, ஆற்றல், திறமை, அழகு எல்லாம் அடிபட்டு போதாங்க. வேதனையோட சொல்ல நடக்கிற உண்மையை நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவனாக 16 ஆண்டுகள் ஒரு இயக்கத்தை நடத்தி வந்தாலும் என் கலர் என்ன, இவன் யாருன்னா அதுதான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஜாதியத்தில் பிறந்திருப்பது நான் பெருமைதான் படுகின்றேன், இல்லை நான் சொல்ல மாட்டேன். அந்த உணர்வு இங்கே இருக்கணும், உள்ள வெளியே காட்டக்கூடாது. மற்றொரு துவேஷத்தை வளர்ப்பதற்காக அல்ல அந்த ஜாதி. உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட அந்த ஜாதியும் உங்களுக்கு தெரியாமல் பார்த்துட்டு முதலே சொன்னேன் இல்லையா, தாயின் தாயின் வயிற்றில் கருவற்றிருக்கும் போது எந்த ஜாதி நமக்கு தெரியாதுல்ல. எங்கே பிறக்க போகிறோமே தெரியாமல் நம்ம பிறக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் தெரியாது, கல்லூரியில் தெரியாது, ஒன்றா விளையாடும் போது தெரியாது. ஆனால் அரசியல் வந்தால் இவன் எடுத்து காட்டப்படுகிறான். அண்ணா சொன்ன மாதிரி தான் மேடையில் போனோம், நீங்கள் இன்னாரும் எனக்கு இன்னைக்கு தானே தெரிஞ்சிச்சு அப்படின்றாங்களே. அப்போ சுருக்குன்னு தைக்க உங்களுக்கு என்னடா இவ்வளோ பொதுநலம் பண்ணுறோம், இவ்வளோ நல்லது பண்ணுறோம், கடைசியில் இந்த ஜாதி அடையாளத்தில் கொண்டு உங்களை முத்திரை குத்திடுவாங்க. அதுக்கு காரணம் யார்? இந்த மக்கள். அவங்க அது வந்து வெளியே வரணும். நாம் வெளியே வரணும். அது வெளியே வந்தால் தான் இந்த ஜாதியை ஒழிக்க முடியும். ஜாதியை ஒழிக்க முடியாதுன்னா கூட உணர்வால் நாம் இணைவதற்கு என்ன வழிவகுக்க முடியுமோ அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து சேரன் இயக்கத்தில் நான் நடிக்கிறேன். இல்லை சேரன்ட்ட சான்ஸ் கேட்குறான்னு நினைக்காதீங்க. சேரன் வந்து பெரிய பெரிய இயக்குநர்கிட்ட இருந்து கோவப்பட்டு வெளியே வந்தவரெல்லாம் தெரியும் எனக்கு. சுட்டி காட்டினாங்க. இங்கேருந்து கமலஹாசன் கூட தான் ஒர்க் பண்ணார். அங்கேருந்து எதுக்கு வந்தார் எனக்கு மட்டும்தான் தெரியும், வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. கோபக்காரர், அதனால் கோவப்பட்டு வெளியே வந்துட்டார். கரெக்டாக இது எப்படி இருக்குன்னு ஒரு கேட்க எனக்கு தெரியாதுங்க, உங்களுக்கு தான் தெரியும்னு சொன்னார். அதோடு வெளியே வந்துட்டார். ஒரு காட்சியில் எதையோ வைக்க சொல்லியிருந்தாங்க, பொருளை வைக்க சொல்லியிருக்காங்க. அது வந்து சரி வேண்டான்ட்டு பாவம். அதில் கோபக்காரன்னு சொன்னால் அவருக்கு வந்து எனக்கு வந்து சேரன்ட்ட பிடிச்சது என்ன வந்து ஒன்றாவது ரீசனு சேரன் தான். ஐ லவ் சேரன், அவ்வளோதான். என்ன பண்ணாலும் சேரன். ஏற்றத்தாழ்வு, ஏழை, பணக்காரன், ஜாதியம் அனைத்துக்கும் மீறி அவர் நண்பன் எனக்கு சேரன். இல்லை நான் அந்த மேடைக்கு வந்திருக்க மாட்டேன். முதல்ல இது வந்தப்போ ஹியூமன் பீயிங் எனக்கு அவ்வளோதான் தெரியும் சேரனை பற்றி. நாட்டாமல் இருக்கட்டும், நாட்டாமல் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் வேலை செஞ்சார். அங்கேயும் பிரச்சனை அவருக்கு. எந்த இயக்குநருடைய பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது இல்லை. இந்த சேரன் திடீர்னு கோச்சுக்குவார். கருத்து சொன்னால் ஒன்றும் நீங்கள் கரெக்டு தான், ஏற்றுக்கவே மாட்டார். இல்லை சேரன் இப்படி பண்ணலாம், பண்ணுங்க பஸ், பண்ணுங்க பஸ், கரெக்ட் பஸ், நான் சொல்கிறது தான் கரெக்ட் பஸ்னாரு. நான் கரெக்டாக இருக்கும். நிறைய படம் வெற்றி படம் கொடுத்துட்டார். இந்த தமிழ் குடிமகன் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா நான் பார்த்த அந்த ட்ரெய்லரில் சிறப்பாக இருந்துச்சு. காரணம் உண்மை ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பார்க்கும்போது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையை எடுத்து கூறுகின்ற திரைப்படங்கள் வர வேண்டும். அதை மாறுவதற்கான முயற்சி நாம் அனைவரும் எடுக்க வேண்டும். இதுதான் முக்கியம். தமிழர், தமிழ் குடிமகன் அப்படின்னு சொல்லும் போது சில சமயம் தமிழை பற்றி பேசினாலே நீங்கள் ஐயோ இவன் மற்றவங்களை எதுக்குறான்னு சொல்லிடுவாங்க. அது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அது அமீர் பேசும்போதும் மாரி செல்வராஜ் பேசும்போது சரிப்பட்டு வாங்க நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் சேரன் கேட்டார், இவங்க 2 பேரும் பேச பிறகு நீங்கள் பேசலாமே அப்படின்னு. அது அரசியல் கட்சி தலைவனுக்கு அப்படித்தான். ஆனால் நான் வந்து இருந்தாலும் நான் போக வேண்டிய நிலைமை. நான் போன பிறகு அது கருத்தை சொல்லி நான் மத்தியானம் போகிற அந்த ப்ரெஸ் மீட் அந்த கருத்தை என்னை கேட்க வச்சிடாதீங்க ஐயா. ஏன்னா அதுதான் முக்கிய செய்தி ஆயிடும். நீ சொன்ன மாதிரி 55 நிமிஷம் சிறந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருப்போம். கடைசியில் அந்த 2 நிமிஷம் யாரோ ஒருத்தர் சிம்மா பட்டு
எனக்கு தெரியும் நாளைக்கு என்ன நியூஸ் வரும் எனக்கு தெரியும். இந்த தங்கர்பச்சன் சார் பேசுவோம் நல்லா சிறப்பாக பேசுனாங்க. திடீர்னு அவர் ஒன்று சொல்ல இன்டர்வியூ முன்னாடி இப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படி இருந்துச்சுன்னா இவர் அவரை தாக்கினார் அப்படின்னு நாளைக்கு செய்தி வரும். ஏன்னா நானே ஒரு பத்திரிகையாளர் தானே, நானே ரிப்போர்ட்டர். இந்த அளவுக்கு தூக்கி போட்டால் சிறப்பாக வச்சு செஞ்சிடலாம். நீங்கள் இந்த தமிழ் குடியை பற்றி யாரும் பேசாமல் இருக்கணும்னா அது தலைப்பாக வந்துடணும். என்ன கேட்ட மாதிரி தான் இது சொல்லிட்டு நான் கிளம்புறேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப்பிக்கு. சமத்துவத்தை விரும்புகின்ற உண்மையான மனிதன்னா, அன்பை வளர்க்கின்ற உண்மையான மனிதன்னா, அந்த அன்பை வளர்ப்பதற்காக எடுக்கப்பட்ட தமிழ் குடிமகன் மிகப்பெரிய வெற்றி படம் அமையணும். 1ஆம் தேதி வந்துடாதீங்க, ஏன்னா 1ஆம் தேதி பரம்பரை ரிலீஸ் ஆகுது. இது விட்டு கொடுங்க ஐயா. இந்த தமிழ் குடிமகன் நடிக்கின்ற படத்தில் நீங்கள் தமிழ் குடிமகன் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறாதீங்கன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த சிவப்பு கருப்பு பிரச்சனை வேறு கொண்டு வந்து விட்டார் இவர். எனக்கு ஒரே சிந்தனை, என்னடா நான் கருப்பாக தான் நான் பிறந்திருக்கணும், இது என்னடா நானும் அமீரும் சிவப்பாக பிறந்திருக்கோமே, இது என்னடா குழப்பம். இப்போது இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு 69 வயசில் ஒரு குழப்பம் வந்துருச்சு. கருப்பாக தான் எங்கள் அப்பா கருப்பு தான், எங்கள் அம்மா சிவப்பு, என்னடா இது குழப்பம்னு எனக்கு டவுட் வந்துருச்சு. சரி, நல்லா ஆசியமாக பேசி இதை தலைப்பாக போட்டுறாதீங்க ஐயா. ஏன்னா கருத்து பேசும்போது கருத்தை விட்டு விட்டு மற்றதான் போடுவீங்க. அதனால் உங்களை தப்பு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி அப்படி தான். நான் வந்து 150 வயசு வாழ்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி மதுவை ஒழிக்க வேண்டும் சிறப்பாகவும், எதற்காக தேவையற்ற இலவசத்தை தர வேண்டும் என்பதற்காக ஒரு 10,000 பேர் திரண்ட ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கும்போது என் அன்பு சகோதரர் பொருளாதார என் கட்சியில் இருக்கிறவன், நான் என் நண்பனோட வந்து கல்லூரியில் படித்தவன், எனக்கு 69, என் நண்பனுக்கு 70 போகுது அப்படின்னு சொன்னான். சரி, இவ்வளோ வருஷம் யாரும் சொல்லாது, கூகுள் பண்ணால் தெரிய போகுது. சரி, அன்பு சகோதரர் வந்து பேசும்போது 69, 70 வயசு ஆகுதுன்னு சொன்னான். இது என்னங்க ஏஜ் இஸ் அ நம்பர், ஐ வில் 150 இயர்ஸ்ன்னு சொன்னேன். நான் பேசுன 55 நிமிஷம் முல்லாம் போச்சு. போட்டு வைரலாக்கி 150 வயசு வாழ போறாராம் கிறுக்கன்ற மாதிரி எனக்கு கொண்டு வந்து சரியான லூசா இருப்போம் போல. என்ன ஆச்சு ஒருத்தர் சொல்றாரு, பார்த்த வீடியோ, என்ன ஆச்சு சரத்குமார் இருக்கு அப்படின்னா, எனக்கு ஒன்றுமே ஆகலையா. ரொம்ப இருக்கு பாருங்க, எல்லாம் இருக்குமா உட்காந்து சில கருத்துக்கள் பேசும்போது உள்ளுக்குள்ள உங்கள் மனசில் என்ன ஓடிட்டு இருக்குன்னு நல்லா கிடைக்க முடிஞ்சது. ஏன்னா உங்களுக்கும் இதை பற்றி பேசுகிறாங்களே, நியாயம் தானே, இது நம்மளால் தவிர்க்க முடியுமா, இதை நம்ம ஒன்றிணைப்பதற்கு என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க. அதில் நான் சொன்னது இவங்க நண்பன் சொல்லிட்டானேன்னு சொல்லி இறுக்கமாக ஏதோ பேசிட்டுனாலும் கருத்துக்களை ஆசியமாக சொல்லலான்னு சொன்னானா, இன்றைக்கி என்ன நினச்சேன்னா, என் மனசுக்கு 125 வயது ஒரு பெண்மணி இறந்தார்கள் செய்தி வந்தது. அப்படி இருக்கும் உடற்கட்டு கூட ஆரோக்கியம் வச்சுக்க சரத்குமார் 150 வயசு வாழக்கூடாது. பாகா குகைக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் செல்கிறார்கள். அந்த மகரிஷி பாபாக்கு 4000 வயசு இல்லை. அப்போ அவர் 4000 வயசு வாழலாம், நான் சரத்குமார் 150 வயசு வாழக்கூடாதா? என்ன அது? அதனால் இன்னைக்கு சொல்ற நண்பர்களே, 150 வயசு நம்பர் சரத்குமார் will live 150 years in the hearts of the people of Tamil Nadu and the world. அந்த காலமும் ஒரு நாள் ஜாதியற்ற அரசியல், ஜாதிக்கு அப்பாற்பட்ட நல்ல தலைவனை நாடு அடையாளம் காணும் போது அது உங்களுக்கு தெரியும் சரத்குமார் யாரு, மனித ஜாதி விரும்புகின்ற ஒரு நல்ல மனிதன் உலகத்துக்கு தெரியும். வேளாண்மையை கூட வந்து சேர்ந்துருங்க, அமீரியா கூட வந்து சேர்ந்துருங்க, நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம்னா மாற்றிடலாம். ஏன்னா சொன்னாங்க, இந்த படம் வந்த பிறகு சேரன் வந்து ஒரு பெரிய நிலைமைக்கு மக்கள் மத்தியில் பெரிய லெவல் வந்துடும்னா சேரன் டப்புன்னு நினச்சேன். சேரன் அரசியல் கட்சி ஒன்று ஆரம்பிச்சது சேரன் அப்படின்னு ஆரம்பிச்சா போதும், சேரன் எல்லாம் ஒன்று சேர்ந்துடலாம், கவலை கிடையாது, எனக்கு ஒன்றும் கூட கிடையாது. நல்ல மனிதர்கள் ஒன்று சேரும்போது அந்த இடத்தில் நான் இருப்பேன். இது நல்ல மனிதர்கள் சேர்ந்த ஒரு சிறந்த விழா, இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வந்திருப்பவர்கள் சிறந்த மனிதர்கள். ஆனால் அந்த திருடிய பிரகாஷ் இருக்காருங்க, கேமராமேன் எங்கே போடாரு, தூக்கம் வந்தாலும் தூங்கிட்டார், எந்திரிச்சு வெளியே தூங்குறாரா? நல்ல கருத்து பேசவும் தூக்கம் வந்துருச்சு வளர்க்கு வரைக்கும். அன்பு சகோதரர்கள், நீங்கள்லாம் வந்து என் கூட பழகினவங்க, நானும் பத்திரிக்கையாளர் தான். சரத்குமார் சொன்னதை வேறு எதையும் போட்டு விட்டுறாதீங்க. தமிழ் குடிமகன் திரைப்படம் சிறந்த ஒரு திரைப்படம். பார்த்த சில காட்சிகளிலே தெரியுது, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி அதை பார்க்கும்போதே அவருடைய பிடிப்பு. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குலத்தொழில் பற்றி பேசியிருக்காங்க. 1952 1954 ராஜாஜி தோல்வியுற்றதுக்கு காரணமே இந்த குலக்கல்வியை பரப்புவதற்கான முயற்சி எடுக்கும்போது தான். அவர் சொன்னார், செருப்பு தைக்கிறவன் வந்து செருப்பு தைக்கிறவன் வேண்டும், மரம் ஏறணும், இந்த தொழில் செஞ்சால் தான் செய்யணும்னு சொன்னார். அதை உடைக்கின்ற படம் தான் தமிழ் குடிமகன். இந்த இவங்க வந்து இப்போ வந்து செருப்பு தைக்கிறவன் வந்து இன்ஜினியர் ஆகக்கூடாதா?
அதை சொல்கிற படம் தான் இது. ஆனால் இந்த அளவில் அது மாறவில்லை என்று சொல்கிறீர்கள். மாறி இருக்கிறது, ஆனால் அந்த ஜாதியம் மாறவில்லை என்பதுதான் உண்மை. அந்த ஜாதியத்தை மாற்ற வேண்டும். நாம் அனைவரும் மனிதர்கள் என்று நினைத்தால், சமத்துவ கொள்கையை பரப்பினால் கண்டிப்பாக நாம் அனைவரும் ஒன்று பெற முடியும். அது இங்கே சொன்ன மாதிரி ஒற்றுமைக்கு என்ன பண்ணலான்ற படங்களை நாம் எடுக்கணும். அப்போ சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் தமிழ் குடிமகன் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இதை நிச்சயமாக 100வது நாள் விழாவில் எனக்கு கடைசியாக பேச வைங்க சேரன் கார்வன் அவர்களே. சிறப்பாக நான் பேசுகிறேன். 100 நாள் ஓடும். தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பாருங்கள், உணர்வோடு சென்று பாருங்கள். இது இன்னாரை பற்றி சொல்லியிருக்காங்களே, இதுக்கு நமக்கு சம்மந்தம் நினைச்சீங்கன்னா நீங்கள் மனிதராக இருக்க முடியாது. ஒரு திரைப்படத்தில் என்ன சொல்கிறார்கள், எதற்காக இந்த கருத்தை ஆழமாக பதிவு செய்கிறார்கள் என்பதை உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் இந்த திரைப்படம் நிச்சயமாக 100 நாள் ஓடும். 100 நாள் ஓடிதான் ஜாதி ஒழிஞ்சோம். எழுதி தரேன். அந்த உணர்வோடு சென்று பாருங்கள். நாகநதி சம்பவம் உழுக்குது. அப்படியே எழுத்தாளர் சொன்னார் இல்லையா, என்னமாச்சு, யாருமா என்ன பண்ணாங்கன்னா, உன்னை அண்ணங்க வெட்டாங்க, அதாங்க பாசம். அப்போ யார் வெட்டாங்கன்னு சொல்ல, இன்னார் வெட்டாங்கன்னு சொல்லலை. அதனால் we have to unite. ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. சிறந்த ஒரு திரைப்படத்தை எடுத்த உங்கள் என்டையர் டீம், ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரூ, சிறப்பாக நடித்தவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சிவப்பாக இருந்தாலும் உள்ளம் நல்ல உள்ளம் தான் உங்களுக்கு. நீங்கள் வாய்ப்பு நான் தந்துடுறேன். பஸ் நீங்கள் என்ன பிளாக் மேக்கப் யூஎஸில் ஹாலிவுட்டில் பண்ணுறாங்க, நல்லா அதை போட்டுக்கோங்க, வாய்ப்பு கிடைக்கும். இல்லாட்டி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த நல்ல ஒரு திரைப்படத்தை பற்றி அதிகமாக பேச முடியாதனால அமீர், மாரி செல்வராஜ் மற்றவங்களாம் பேசும்போது சிறந்த கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நான் ப்ரெஸ் மீட் போகும்போது அதை பற்றி கேட்காத அளவுக்கு பதிவு பண்ணுங்கள். நான் சேரன் என்னை கேட்டார், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. என்ன கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்கிறேன். என்னை உருவாக்கிய பத்திரிகை சகோதரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நன்றி. லெட் அஸ் கிரியேட் அ ஃபியூச்சர் பிரேக்கிங் ஆல் த பேரியர்ஸ் ஆஃப் காஸ்ட், கிரீட், ரிலிஜன், லாங்குவேஜ், ஜாதி, மத, மொழி பேதமற்ற புதிய சமுதாயத்தை உருவாக்க நாம் அனைவரும் பாடுபட்டு கேட்டுக்கொண்டு இந்த விழா சிறந்த விழா, தமிழ் குடிமகன் திரைப்படம் மாபெரும் வெற்றியடைய என் வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் உங்களை 100வது நாளில் சந்திக்கிறேன் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சாம் சாரி சாம், ஏன்னா நான் இந்த படத்தில் இன்வால்வ் ஆகி போனனால நாம் எல்லாம் இதுக்குள்ளே தானே இருக்கோம்னு சொல்லலை. கதாநாயகன் இந்த இதுக்கு, இந்த விழாவுக்கு கதாநாயகன் சாமை பற்றி சொல்ல வேண்டாம். விக்ரம் இதெல்லாம் பிச்சு பண்ணி படம் எடுத்துட்டாரு. தொடர்ந்து நிறைய படம் யுனைடெட் வித், அதனால் அவருக்கு என் வாழ்த்துக்கள். இயற்கை எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஒவ்வொன்றா கொடுக்காதுங்க தவறு. நான் தவறு பண்ணுற மாதிரியே கொஞ்சம் சிப் பண்ணிட்டு இருக்காதிங்க, சொல்ல தாங்க முடிஞ்ச நிக்கலோட. அதனால் அனைவரையும் நான் பேர் சொல்லி அழைத்ததாக எடுத்துக்கொள்ளுங்கள். பொண்ணு கோச்சிக்கு போகிறாரு, கோவம் வந்துச்சு தான் உங்களுக்கு வந்துடுச்சு. வேகன் சார் அங்கே இருக்காரு, ரைட்டரு எல்லோரும் சிறப்பாக பேசினார். கார்வன் சார் சொன்னார், உங்களை சின்ன வயசில் பார்த்த மாதிரி இருக்கார் துரு அப்படின்னாரு. சின்ன வயசில் பார்த்தோம்னா நான் நினச்சேன் குழந்தை படத்தில் பார்த்தீங்கன்னு தெரில, எனக்கு சின்ன வயசு தானே எப்படி சொல்கிறாருன்னு. எல்லாருக்கும் நன்றி. ஏதோ இருக்குமா உட்காந்ததுனால ஏதோ என்னால் முடிஞ்ச ஆசையம். ஆனால் இதில் ஏதாச்சும் நல்லதை கண்டுபிடிச்சி சிறப்பாக தலைமைச் செய்தி போட்டு தமிழ் குடி படத்தை செய்தியை மாற்றி போட்டுறாதீங்க அன்பு சகோதரர்களே. அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். அதனால் நல்ல திரைப்படங்கள் வரவேற்கப்பட வேண்டும். தியேட்டருக்கு போய் அவங்க பார்க்குற மாதிரி இதை உருவாக்கி தருவது உங்கள் கடமையும் கூட. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. எங்கள்